வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 21வது தவணைத் தொகை 9 கோடி விவசாயிகளுக்கு 2000 ரூபாயை அறிவிப்பு இருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் 21வது தவணைத் தொகைக்காக கிட்டத்தட்ட 9 கோடி விவசாயிகளுக்கு இன்று இந்த 2000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டை தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். பிஎம் கிசான் பயனாளிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி உள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுமார் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளின் காத்திருப்பு இன்று முடிவடையக்கூடும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் 21வது தவணை 2000 விவசாயிகளின் கணக்குகளுக்கு மாற்றக்கூடும் என்றது தெரிவிக்கப்படுகிறதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 3 தவணைகளில் 6000 நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் என்று நரேந்திர மோடி அவர்கள் தனது நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியிலிருந்து 4 புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை கொடியசைத்து தொடங்க வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகையால் பிஎம் கிசான் 21வது தவணையும் வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ விவசாயிகள் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துக்கின்றனர். பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போன்ற பேரிடர் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 21வது தவணை செப்டம்பர் அக்டோபரில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு ஏற்கனவே மாற்றப்பட்டது. இருப்பினும் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் 90 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் அடுத்த தவணையாக 2000க்கு இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்போ அவங்க அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும்? ஸோ அதுதான் எதிர்பார்க்குறது. நாடு முழுவதும் 9.7 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு 20வது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 18 வெளியிட்டார். தற்பொழுது பிரதமர் வாரணாசியில் ஒரு வந்தே பாரத் ரயில் நிகழ்வில் பங்கேற்றார். ஆனால் அடுத்த தவணையாக பிஎம் கிசான் 21வது தவணை இன்று அறிவிக்கப்படலாம் அல்லது அங்கிருந்து வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிஎம் கிசான் 21வது ஸ்டேட்மெண்ட். பிஎம் கிசானுடைய தவணை குறித்த புதுப்பிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வந்தே பாரத் ரயில்கள் குறித்து நவம்பர் 6ஆம் தேதியே இதில் அவர் குறிப்பிட்டார். ஸோ செய்திக்குறிப்பில் பிஎம் கிசான் யோஜனாவின் 21வது தவணை தொகையும் அடுத்த வாரத்துக்குள்ளார வெளியிட போகிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நவம்பர் 10லேருந்து நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ளார பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு நேரடியாக வைக்கப்படும். அதன் வெளியீட்டுக்காக விவசாயிகள் காத்திருக்க. இதற்கிடையில் வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் விவசாயிகளின் நலனுக்காக ஒரு குறிப்பிடத்தக்க அறிக்கையும் வெளியிட்டிருக்கார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேளாண் அமைச்சரின் பெரிய அறிக்கை. மகாராஷ்டிராவின் பீட் மாவட்டத்தில் விவசாயிகளை மத்திய அரசு வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வெள்ளிக்கிழமை சந்தித்தார். பிரதமர் கிசான் யோஜனாவின் 21வது தவணை குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் அதற்கு பதிலாக பயிர் காப்பீட்டு தொடர் திட்டம் குறித்து அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு போயிட்டார். ஸோ பிஎம் கிசான் பயனாளிகள் உடனடியாக இதை செய்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு வரும். பிஎம் கிசான் 21வது தவணைகளில் காலதாமதங்கள் அல்லது இடையூறுகளை தவிர்க்க விவசாயிகள் சில முக்கியமான பணிகளை செய்து முடிக்க வேண்டும். பிஎம் கிசானின் 21வது தவணை சிக்காமல் கிடைக்க விரைவில் இகேஒய்சியை முடிக்கலாம். வங்கி கணக்குடன் ஆதாரை இணைக்கவும், இல்லையெனில் தவணை உங்கள் கணக்கில் மாற்றப்படாது. வங்கி கணக்கு விவரங்களை சரிபார்க்கவும், பெயர், கணக்கு மற்றும் எண் மற்றும் ஐஎஃப்எஸ்சி குறியீடு சரியாக உள்ளதான்னு செக் பண்ணோம். நில ஆவணங்களில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் பதிவுகளை புதுப்பித்து கொள்ள அப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். பயனாளிகளின் நிலையை சரிபார்க்கும் பட்டியலில் உள்ள உங்கள் பெயர் உள்ளதா இல்லையா என்பதை பிஎம் கிசான் அடுத்த அதிகாரப்பூர்வ போர்ட்டலான pmkisan.gov.in போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓடிபி மற்றும் தவணை தொடர்பான அறிவிப்புகளை சரியான நேரத்தில் பெற உங்கள் மொபைல் எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விவசாயிகள் பதிவு செய்யாத விவசாயிகள் உடனடியாக இதை செய்து முடிக்க வேண்டிய நிலையில் 21வது தவணை வெளியாகுவதில் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். நண்பர்களே, 21வது தவணை நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 21வது தவணைத் தொகை 9 கோடி விவசாயிகளுக்கு 2000 ரூபாயை அறிவிப்பு இருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் 21வது தவணைத் தொகைக்காக கிட்டத்தட்ட 9 கோடி விவசாயிகளுக்கு இன்று இந்த 2000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டை தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். பிஎம் கிசான் பயனாளிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி உள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுமார் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளின் காத்திருப்பு இன்று முடிவடையக்கூடும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் 21வது தவணை 2000 விவசாயிகளின் கணக்குகளுக்கு மாற்றக்கூடும் என்றது தெரிவிக்கப்படுகிறதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 3 தவணைகளில் 6000 நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் என்று நரேந்திர மோடி அவர்கள் தனது நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியிலிருந்து 4 புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை கொடியசைத்து தொடங்க வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகையால் பிஎம் கிசான் 21வது தவணையும் வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ விவசாயிகள் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துக்கின்றனர். பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போன்ற பேரிடர் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 21வது தவணை செப்டம்பர் அக்டோபரில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு ஏற்கனவே மாற்றப்பட்டது. இருப்பினும் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் 90 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் அடுத்த தவணையாக 2000க்கு இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்போ அவங்க அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும்? ஸோ அதுதான் எதிர்பார்க்குறது. நாடு முழுவதும் 9.7 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு 20வது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 18 வெளியிட்டார். தற்பொழுது பிரதமர் வாரணாசியில் ஒரு வந்தே பாரத் ரயில் நிகழ்வில் பங்கேற்றார். ஆனால் அடுத்த தவணையாக பிஎம் கிசான் 21வது தவணை இன்று அறிவிக்கப்படலாம் அல்லது அங்கிருந்து வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிஎம் கிசான் 21வது ஸ்டேட்மெண்ட். பிஎம் கிசானுடைய தவணை குறித்த புதுப்பிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வந்தே பாரத் ரயில்கள் குறித்து நவம்பர் 6ஆம் தேதியே இதில் அவர் குறிப்பிட்டார். ஸோ செய்திக்குறிப்பில் பிஎம் கிசான் யோஜனாவின் 21வது தவணை தொகையும் அடுத்த வாரத்துக்குள்ளார வெளியிட போகிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நவம்பர் 10லேருந்து நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ளார பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு நேரடியாக வைக்கப்படும். அதன் வெளியீட்டுக்காக விவசாயிகள் காத்திருக்க. இதற்கிடையில் வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் விவசாயிகளின் நலனுக்காக ஒரு குறிப்பிடத்தக்க அறிக்கையும் வெளியிட்டிருக்கார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேளாண் அமைச்சரின் பெரிய அறிக்கை. மகாராஷ்டிராவின் பீட் மாவட்டத்தில் விவசாயிகளை மத்திய அரசு வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வெள்ளிக்கிழமை சந்தித்தார். பிரதமர் கிசான் யோஜனாவின் 21வது தவணை குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலாக பயிர் காப்பீட்டு தொடர் திட்டம் குறித்து அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு போயிட்டார். ஸோ பிஎம் கிசான் பயனாளிகள் உடனடியாக இதை செய்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு வரும். பிஎம் கிசான் 21வது தவணைகளில் காலதாமதங்கள் அல்லது இடையூறுகளை தவிர்க்க விவசாயிகள் சில முக்கியமான பணிகளை செய்து முடிக்க வேண்டும். பிஎம் கிசானின் 21வது தவணை சிக்காமல் கிடைக்க விரைவில் இகேஒய்சியை முடிக்கலாம். வங்கி கணக்குடன் ஆதாரை இணைக்கவும், இல்லையெனில் தவணை உங்கள் கணக்கில் மாற்றப்படாது. வங்கி கணக்கு விவரங்களை சரிபார்க்கவும், பெயர், கணக்கு எண் மற்றும் ஐஎஃப்எஸ்சி குறியீடு சரியாக உள்ளதான்னு செக் பண்ணோம். நில ஆவணங்களில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் பதிவுகளை புதுப்பித்து கொள்ள அப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். பயனாளிகளின் நிலையை சரிபார்க்கும் பட்டியலில் உள்ள உங்கள் பெயர் உள்ளதா இல்லையா என்பதை பிஎம் கிசான் அடுத்த அதிகாரப்பூர்வ போர்ட்டலான pmkisan.gov.in போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓடிபி மற்றும் தவணை தொடர்பான அறிவிப்புகளை சரியான நேரத்தில் பெற உங்கள் மொபைல் எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விவசாயிகள் பதிவு செய்யாத விவசாயிகள் உடனடியாக இதை செய்து முடிக்க வேண்டிய நிலையில் 21வது தவணை வெளியாகுவதில் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். நண்பர்களே, 21வது தவணை நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.